அது மக்களுக்கு பலன் தராது என்ற வகையில் நாம் இன்னைக்கு ஒரு முகாம் இதே அரங்கில் நடத்தினோம். அதுல அந்த 20 ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் ஸ்கீமும் கொண்டு வந்திருக்கோம். 436 ஸ்கீமுக்கு இனிமேல் நாம் எல்லாரும் பிரதமரின் திட்டங்களை வீடு வீடாக எடுத்து செல்வதற்கு வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா நம்மளால நம்ம பகுதியில வீடு வீடாக சென்று இந்த 20 ரூபாய் 436 ரூபாய் அது இந்த காலத்துல பெரிய விஷயம் கிடையாது. 20 ரூபாய் அவங்க கட்டுனாங்கன்னா திடீர்னு விபத்து ஏற்பட்டா 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 46 ரூபாய் நம்ம கட்டினோம்னா ஆயுள் இன்சூரன்ஸாக திடீர்னு அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா அதுக்காக உதவி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரங்களை பார்க்கும் பொழுது இந்த 436 ரூபாயில் 20 ரூபாயும் பெரிய ஒரு தொகையை அது பாரத பிரதமர் அவர்கள் வெறும் 20 ரூபாயில் ஒரு இன்சூரன்ஸ் உலகத்திலேயே வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. நமது பாரத தேசத்துல தான் இருக்கு. அதனால நாம் அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த பயிற்சி முகாம் என்பது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. நான் 2-3 நாட்களுக்கு முன்னால் மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையில் பயிற்சி முகாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த பயிற்சி முகாம்கள் நடந்தது. தமிழ்நாட்டில, கேரளால, வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இது நடக்கல. ஏன்னா அங்க தேர்தல் நடந்தது என்பதற்காக. அதனால இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நாம இந்த பயிற்சி முகாம்களில் கலந்து கொண்டது வருங்காலத்தில் நம்மை சிறப்பாக பணியாற்றுவதற்கு நமக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். நாங்கெல்லாம் 1999 முதல் பயிற்சி முகாமில் நான் கலந்து கொண்டேன். இப்போ ஒரு நாள் பயிற்சி முகாம், 4 நாட்கள் பயிற்சி முகாம்லாம் நடந்தது. 4 நாட்கள் அங்கேயே தங்கணும். ஸ்கூல்ல ஒவ்வொரு மாதமும் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை இந்த மனதோடு குரல் நிகழ்ச்சியை நான் மட்டும் பார்ப்பது மட்டுமல்லாமல் வாக்குச்சாவடி அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி. மயிலாப்பூர் இது மட்டும் இல்ல, மயிலாப்பூர் இன்னும் நிறைய கவுன்சிலர்ஸ் கிடைக்கணும், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிடைக்கணும். அந்த அளவிற்கு நாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் சஞ்சீவி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் இந்த 20 ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். உலகத்திலேயே இவ்வளவு குறைந்த பிரீமியத்தில் 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு எங்கேயும் கிடையாது. அதே மாதிரி 436 ரூபாய் கட்டினா லைஃப் இன்சூரன்ஸ், அதுவும் உலகத்திலேயே கிடையாது. இதை நாங்கள் இங்கே மயிலாப்பூரில் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கூட 3 நாட்கள் அதற்கான முகாம் நாங்கள் இதே மண்டபத்தில் அமைத்திருந்தோம். நன்றி தெரிவிப்பதற்கு, மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு, அதே நேரத்தில் அவர்கள் பலன் பெறுவதற்கும் கூட. அதே மாதிரி இந்த நெகிழி பயன்படுத்துவது, இப்போ இங்கே கூட இந்த பாட்டில்களை ரொம்ப பயன்படுத்தாமல் கண்ணாடி பாட்டில்கள் இல்லை என்றால் சில்வர் பாட்டில்களை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சட்டமன்றத்தில் கூட இதற்கான ஒரு விவாதம் வந்தது. நெகிழி பயன்படுத்தாமல் கிளாஸில் தண்ணி கொடுக்குறாங்க, பாட்டில் கிளாஸ் பாட்டில் கொடுத்து அதை தூக்கி வீசிடுவாங்க, அதனால் பாட்டிலில் கொடுக்கல அப்படின்னு. இன்றைக்கி பல விஞ்ஞான முறையில் பல இப்போ பேப்பர் பாட்டில்கள் கூட வந்துருச்சு. அதனால் இந்த நெகிழியை பயன்படுத்தாமல் அதற்கு மாற்று ஏற்பாடு எல்லோரும் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த நெகிழிகள் இந்த பூமி பந்தின் மீது மக்காமல் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு கனமான ஒரு சுற்றுச்சூழல் அற்ற ஒரு பூமியை கொடுக்கும் என்பது உண்மை. இன்னும் சொல்ல போனால் அந்த நெகிழியினால் மீன்களை நாம் எடுத்து வெட்டி பார்த்தால் இந்த நெகிழிகள் மீன்கள் உண்டு, மீன்கள் நெகிழியை உண்டுது, அந்த மீனை நாம உண்றோம். ஆக நாம போட்ட நெகிழி நமது வயிற்றுக்குள்ளே வந்து கேன்சராக மாறுது. ஆக இதைத்தான் பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால நாம் இந்த நெகிழியை பயன்படுத்துவதை நம் அன்றாட வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவிற்கு இன்னும் சொல்ல போனால் இந்த பெட் பாட்டில்ஸ், இப்போ இந்த மினரல் வாட்டர் கம்பெனிகள் கூட இந்த நெகிழி பாட்டில்களில் இருந்து மாறி அவர்கள் இந்த பேப்பர் பாட்டில்ஸ்க்கு கொண்டு வர வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. விஞ்ஞான முறையில் அது முடியும்.
சட்டமன்றத்திலும் அதை மாதிரி ஒரு முறையை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இன்று நீங்க பாத்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்து தினம் முதலமைச்சரே அதை தொடங்கி வைத்திருப்பதை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இந்த போலியோ சொட்டு மருந்து தினத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை. அதனால இந்த எல்லா குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொண்டால் போலியோ என்ற மிக கொடுமையான நோய் வராமல் தடுக்கலாம். ஆனால் எந்தெந்த குடும்பத்தில் குழந்தைகள் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய வயதில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சென்று போட்டுக்கொள்ள வேண்டும். இலவச போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் பொழுதுதான் இந்த போலியோ ஒழிப்பு என்பது மரியாதைக்குரிய ஹர்ஷவர்தன் அவர்கள் அகில பாரத நம்ம சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் போலியோ ஒழிப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டன என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியலை பொறுத்த மட்டில் எனக்கு வைகோ போன்றவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. திமுகவை எதிர்த்து தான் வெளியே வந்தாரு. திமுகவில் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை எதிர்த்து தான் வந்தாரு. பல 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 தொண்டர்கள் தீக்குளித்தார்கள். நான் சிறு வயதா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா அந்த தீக்குளித்த தொண்டர்களின் ஆன்மாக்கள் மீது மிதித்து தான் திருப்பி திமுக கூட அவர் கூட்டணி வைத்துக் கொண்டார். கூட்டணி வைத்துக் கொண்டுதான் துரை வைகோ போன்றவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனா அவங்க ராஜினாமா செய்யாம இன்னைக்கு இவர் வெளியே வந்ததுக்கு காரணம் நீங்க திமுக முதுகுல குத்துனேன்னு சொல்லுங்க. ஆனா பாஜக கூட இந்துத்துவ சக்திகளோட போயிடுவாங்களாம். ஆக பாஜக இங்கே உள்ள கட்சிகளுக்கு எப்படி பயன்படுகிறது என்றால் இவர்களின் சுயநலமான முடிவுகள் எல்லாத்துக்கும் பாஜக மேல ஒரு முத்திரை குத்திடுவாங்க. வைகோ முதுகுல குத்தி போறதுக்கு மிக மிக பிரபலமானவர். வளர்த்த கடா நெஞ்சில் பாய்ந்தது என்ற பிரேஸே கலைஞர் இவருக்காக தான் பயன்படுத்தினார். ஆனா இன்னைக்கு அவர் போயிட்டு இந்துத்துவ சக்திகள் கூட சேர்ந்துட போறாங்களாம். ஆக நீங்க எடுக்கின்ற எல்லா சுயநல முடிவுக்கும் பாஜகவை குறை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் என்ன பதவி ஆசையில போய் தாவேகா கூட சேர்ந்துட்டு இவங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. அதனால நாங்க அங்க போய் சேர்ந்துட்டோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு இஷ்டம்லாம் இல்லை, அப்படியே பொங்கி பொங்கி விழுறார். ஆனாலும் நாங்க அங்க கூட்டணி ஆட்சியில் இருப்போம்னு நான் கேட்கிற விருப்பம் இல்லைன்னா கூட்டணி ஆட்சியிலிருந்து வெளியே வர வேண்டியது தானே. புலம்பிக் கொண்டே உள்ளே இருப்பது எதற்கு? அதுபோல இன்னைக்கு நிர்மல்குமார் எல்லா கட்சியும் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறது. இதுதான் வியப்பு. குதிரை பேரம் நடக்குதான். ஆட்சியாளர்கள் குதிரை பேரம் நடத்துவாங்களா, வெளியே இருக்கிறவங்க நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. குதிரை பேரத்தை பற்றி பேசினால் எப்படி இருக்கும்? திமுக ஒருவேளை சில நடவடிக்கைகளில் எடுத்தால் அதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் திமுகவையும் தாவேகாவையும் ஒரே மாதிரி தான் நாங்கள் எதிர்ப்போம். ஆனா சுயநலமாக எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் பாஜக கூட போயிட போறாங்க. அதனால நாங்க பாஜக எதிர்ப்புனால நாங்க இப்போ இருக்கிற சென்ற ஆட்சியிலே நீங்க பாஜக உள்ள வந்துருவோம் அப்படின்னு நாங்க திமுக கூட இருக்கிறோம் அப்படின்னோம். இன்னைக்கு இந்துத்துவா கூட அவங்க கை கோத்துருவாங்களோ அதனால நாங்க வெளியே போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கின்ற சுயநல முடிவுக்கு பாஜகவை அடையாளம் காட்டுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன வாய்ப்பு? அதாவது இப்ப கூட்டணி பற்றி நாங்க எதுவும் சொல்லலை. நீங்க நான் தான் சொல்லிட்டேன், நாங்க திமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்றையும் நான் சொல்றேன், இன்னைக்கு திமுக சில தவறுகளை செய்திருக்கலாம், ஆனா தாவேகா அதே தவறை செய்யக்கூடாது என்பது எனது கருத்து. உதாரணத்திற்கு இந்த திருப்பரங்குன்றம் விளக்கேற்றுவது இந்துக்கள் அத்தனை பேரின் உணர்வு. அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நீங்களும் உச்சநீதிமன்றம் சென்று இந்த உணர்வை எதிர்க்கக்கூடாது என்பது எனது அழுத்தமான கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் சத்துணவு பணியாளர்களுக்கும் ஓய்வூதியத்தை 2000 3500 உயர்த்தி கருணை தொகையை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி சென்ற பிப்ரவரி மாதமே திமுக அரசாணை பிறப்பித்து விட்டது. ஆனால் இந்த ஆட்சி 1 மாதம் ஆகியும் அவர்களுக்கு அந்த உதவி கொடுக்கப்படவில்லை. அதனால் தூய்மை பணியாளர்களுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும்
அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்கப்பட வேண்டும் என்பது. இன்னொன்று, மருத்துவர்கள் அரசாங்க மருத்துவர்களாக பணியாற்றி அந்த பிரிவில் உயர் மருத்துவம் கற்றுவிட்டு மருத்துவத்திற்கு திரும்பாத மருத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சில மருத்துவமனைகளில் இப்போ கூட இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, அரசாங்க மருத்துவமனையில் இதய நோய் பிரிவு பூட்டி கிடக்கிறது என்று. ஆக இதயத்தோடு நீங்கள் கருணையோடு இதய நோய் பிரிவை திறக்க வேண்டும் என்றும் எல்லா அரசாங்க மருத்துவமனைகளிலும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, சுகாதாரத்துறை அமைச்சர் அரசாங்க மருத்துவமனைகளில் உள்ள லஞ்ச ஊழலை ஒழிக்கிறேன், யாராவது பணம் கேட்டா பேஷண்ட்டை கூட்டிட்டு போறது, டெலிவரி சொன்னது, பணம் கேட்டால் அது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிஓ ஆபீஸ்ல கைப்பற்றப்பட்ட 54 லட்சம் ரூபாயில ஏறக்குறைய 24 லட்சம் ரூபாய் ஜிபே மூலமாக பெறப்பட்டது. ஆக இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா இன்னைக்கு டிஜிட்டல் கரப்ஷனாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது. நேரடியாக கரப்ஷன் இல்லை, ஆனால் டிஜிட்டல் மூலமா யார் யார் பேர்லாமோ கொடுக்க வேண்டும் என்று சில அதிகாரிகள் கூறுகிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. அதனால் இங்கே நேரடி ஊழலை நீங்கள் எப்படி எதிர்க்கிறீர்களோ அதுபோல டிஜிட்டல் ஊழல் எங்கேயும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது நடக்கிறது என்ற செய்திகள் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸை பத்தி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, காங்கிரஸை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்புறம் காங்கிரஸ் தலைவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜீரோ, அவ்வளவுதான். அதாவது உலகத்திற்கே ஒரு தாபாய்க்க அமைச்சர் வழிகாட்டி இருக்கிறாருங்க. உலகத்திற்கே, உலகத்தில் உள்ள பீடியாட்ரிஷியன் எல்லாம் இப்போ ஆராய்ச்சியில் இறங்கிட்டாங்களாம். எப்படி நமக்கு தெரியாத ஒரு சிகிச்சையை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அமைச்சர் பொடி செய்து, அதுவும் பொதுவெளி அரங்கில் பொடி செய்து, செல்போனை வச்சு பொடி செய்து, அதுவும் ஃபீஸை எல்லாரும் நம்ம கையில தான் வாங்கி பார்த்துருக்கோம். பொடிக்கு ஃபீஸை அவர் அரணா வைத்து அவர் பொடி செய்தா, இப்படி பொடி வைத்து நடக்கின்ற அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே, நம்மலாம் போய் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது குழந்தைகளுக்கு அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க செய்யற தப்பு. ஒரு பக்கத்துல முதலமைச்சர் அவர்கள் போதை விழிப்புணர்வு ஓட்டத்தை ஓடுகிறார், ஆனால் இவர்கள் ஆட்டத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொடி வைத்து போதையை ஏற்படுத்திவிட்டு இன்னைக்கு அந்த பொடியை மருத்துவ பொடி கூட ஒப்பிடுவதை உலகமே உற்று நோக்குகிறது. இதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. முதலமைச்சர் அவர்கள் இது என்ன, உண்மையிலேயே இது மருந்து தானா இல்லைன்னா போதை மருந்தா, இது உடல் நலத்திற்கான மருந்தா இல்லைன்னா போதை மருந்தா, ஏன் அப்படி செஞ்சாங்க? பொது வழியில இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் இதற்கு பின்னால் எத்தனை பேர் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆக போதைக்கு எதிராக ஓட்டம் உண்மையானதா, அவர்களை ஓட்டம் காண வைக்கிறோமா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த அமைச்சர் உண்மையான விளக்கத்தோடு வர வேண்டும். இல்லை என்றால் அவர் பதவி விலகி அதற்கான விளக்கத்தை முழுமையான போதை பழக்கம் என்பது சாதாரண பழக்கம் அல்ல. இது இளைஞர்களுக்கு மிக தவறான ஒரு கருத்தை பதிவு செய்கிறது. அதனால் அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைப்பதே தவறான முன்னுதாரணம் என்பது எனது கருத்து. இவர்கள் எல்லாரும் இப்போ அதான் சொல்றாங்க, குதிரை பேரம் நடக்கிறதுன்னு எதிர்கட்சி சொல்ல, குதிரை பேரம் செய்பவர்களே குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறார்கள். ஏற்கனவே 6வது அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்தாகிவிட்டது. 40 நாட்களுக்குள்ள ஆகல, இந்த மை கூட காயல. அதுக்குள்ள நீங்க இன்னொரு தேர்தல் என்றால் எவ்வளவு மக்கள் வரிப்பணம் வீணாகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு ராஜினாமா செய்யறாங்க? அப்போ வைகோவோட ஆசாபாசங்களுக்கு அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் எப்படி என்று நான் கேட்கிறேன். இதே கேள்வியை தான் எல்லாரும் கேட்கிற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். துரை வைகோ அவர்களும் அவர்களோட கூட்டணியில் தான் அவங்க வெற்றி பெற்றார்கள். அதே அவர்கள் ராஜினாமா செய்தார்களா? அப்ப தொண்டர்களை கிள்ளுக்கீரையாக மதித்து நீங்க
தீக்குளித்த தொண்டர்களின் உணர்வுகளை கூட மதிக்காம திமுக கூட கூட்டணி வச்சீங்க. அதுக்கு என்ன காரணத்தை நீங்கள் சொல்ல போகிறீர்கள்? வேணும்னா சேர்ந்துக்குவீங்க, வேண்டானா போயிடுவீங்க. நான் இணையதளத்தில் பார்த்தேன், மதிமுக என்றால் மகன் திமுக என்று ஆகிவிட்டது. ஏனென்றால் மகனுக்கு எல்லா முக்கியத்துவத்தையும் கொடுத்தீங்க. அதில் தான் மெல்லை சத்யா போன்றவர்கள்லாம் வெளியே போனாங்க. அதனால தன் சொந்த மகனுக்காக மட்டுமே ஒரு கட்சியை நடத்தி வேணும்னா உள்ள வருது, வேணும்னா வெளியே போகுது என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எனது கருத்து. இல்லை, அதுக்கு முயற்சி செய்யணும். எந்தெந்த வகையில் எல்லாரோட கணக்குகளும் அரசாங்க அதிகாரிகளோட கணக்குகள், ஏன்னா அது பின்பற்றப்படுகிறது என்பதற்காக தான் வேற தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்கல்லான்றது நல்ல தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த டிஜிட்டல் ஊழல் நடக்குதுன்னு உடனே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையே தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகத்தில் உண்மையிலேயே டிஜிட்டல் பரிவர்த்தனையில் மிக அழகாக பயணித்து கொண்டிருப்பது பாரத தேசம். ஒரு கீரை விற்கிற சகோதரி கூட, மீன் விற்கிற சகோதரி கூட டிஜிட்டல் மூலமாக வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே ஒரு நல்ல நடைமுறை தவறான நடைமுறைக்கு வழிவகுக்கும் பொழுது நல்ல நடைமுறை அது சந்தேகத்திற்கு உட்பட்டு ஆகிவிடக் கூடாது என்பது எனது கருத்து. தேங்க்யூப்பா.